வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஎன் டெட் அப்படிங்கிறத எழுதுறதுக்கான அவுட்லைன் அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஎன் டெட் HGT எக்ஸாம் பத்தின ப்ராபபிலிட்டிஸ் பத்தி போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டோம். நியர்லி 60 to 90 days ரேர்லி இருக்கலாம். அப்படிங்கிற போது நம்ம என்ன ரெடி ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2011 CTET சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும், அடுத்து TN TET 2012 நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டா இருக்கட்டும், ரெண்டுலயுமே எழுதி பாஸ் பண்ணவங்கன்றதுல அந்த பேசிஸ்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டின் பேப்பரை பத்தி நான் ஒரு சில டிப்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை டீல் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் டீல் அப்படின்னா ரெண்டு வகையா சொல்லலாம். நம்மளோட DTN சிலபஸ் புக்கு பிளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் 1 to 8. சில பேர் 1 to 10th வரைக்கும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இது போக போக உங்களுக்கே புரியும். அடுத்தடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களோட சிலபஸ் புக்கை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை வெறும் ஒரு தியரிட்டிக்கலா டீல் பண்ணாம கரண்ட் ட்ரெண்டோட நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்க்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைல்டு சைக்காலஜி அப்படின்னு இருக்கு அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க தியரிஸ் வரைக்குமே அப்டேட்டடா இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பெடகாகிக்கல் மெத்தட்ஸ் நிறைய மெத்தட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 years பேக்லாம் ABL SABL ALM இதெல்லாம் நமக்கு ட்ரெண்ட்ல இருந்துச்சு. 1 to 8 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 1 to 4th வரைக்கும் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற இது போயிட்டு இருக்கு. அடுத்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ணும் எழுத்தும்னா அதோட லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, சஜஸ்டட் மெத்தட்ஸ் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் கிளாஸ்ல யூஸ் பண்றாங்க, இதோட கம்பைன் பண்ணி அதுக்கு தான் நம்ம ஸ்கூல் விசிட் போயிருப்போம், அதாவது ட்ரைனிங் போயிருப்போம். ஸோ அதோட கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கும்போது தான் அந்த பெடகாகிக்கல் மெத்தடை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், எந்த பெடகாகிக்கல் மெத்தட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றோம் இப்படின்னு இருக்கு. இதை நம்ம மெத்தட்ஸ்ல இருந்து நம்மளோட சைக்காலஜிக்கல் புக்ல இருந்து நம்ம படிக்கணும். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல 5 சப்ஜெக்ட் வருது. ஃபர்ஸ்ட் சைக்காலஜி 30 மார்க், மீதி என்னன்னா மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அண்ட் இங்கிலீஷ் வந்துடும். அடுத்து தமிழ் வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் வருது. சரிங்களா? இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். லேர்னிங் அவுட்கம்ஸ் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டிஃபர் ஆகும், அடுத்து சப்ஜெக்ட்ஸுக்கு டிஃபர் ஆகும், கோர் சப்ஜெக்ட் டிஃபர் ஆகும், பேசிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்குலாம் லிசனிங், ரீடிங், ரைட்டிங் சொல்லிடுவோம், ஸ்பீக்கிங் சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் அரித்மெட்டிக் போட தெரியணும்னு சொல்றோம். ஸோ இதை நமக்கு கொஸ்டின் எப்படி வரும்? ஸோ பசங்களுக்கே இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா LOT, MOT, HOT, லோயர் ஆர்டர் கொஸ்டின்ஸ், ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ், அடுத்து மிடில் ஆர்டர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப நமக்கும் அந்த கொஸ்டின்ஸை அதே மாதிரி பேசிக்ஸ்ல தான் வரும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் இந்த பிரிக்கிறது, ஸ்பிளிட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். மார்க் பிரிக்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்றேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் மீ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ.